சொல்லுங்க. கண்ணு இருக்கே கண்ணு. உங்களை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? லோயில இருக்கும். லாயிலா? அதுதான் ஃபர்ஸ்ட்ல இல்லையே. நீங்க உண்மைக்கு பேரே அனீஸ் தாங்க. ஓகே, நான் இங்க பேக்ல ஒட்டிக்கிறேன் எழுதி. பேக்ல மட்டும் இல்ல, நான் துடிக்கிறேன் சுந்தரி கண்ணால். இந்த பார்க்ல இருந்து எப்படி வெளில போறது சொல்லடி. ஸ்ட்ரைட்டா போயிட்டு அப்படியே போனா போதும். ஸ்ட்ரைட்டா போனா ரைட். போச்சுடா. இதுதாங்க நான் அழகா இருக்கிற பொண்ணுங்க கண்ணை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். தெரியாதனமா பார்த்துட்டேன். சுத்தி சுத்தி நான் ஒண்ணு சொன்ன கோச்சிக்க மாட்டீங்கல்ல, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. முத்தாடுவா இவ்வளவு நேரமா நாங்க சுத்திட்டே இருந்தேன். இப்படி ஒரு பொண்ணை பார்க்காம எப்படி விட்டேன்னு தெரியலையா? கண்ணால மோதி வழிதானே தெரியும் உங்களுக்கு. வழிதாங்க தேடி வந்தேன். என் லைஃபுக்கான வழி தேடி வந்தேன். கிடைச்சிருச்சு. என்னோட லைஃபுக்கான வழி இங்க இருக்கிறப்போ நான் எங்கெங்கெல்லாமோ தேடிட்டு இருக்கேங்க. ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட்டா போனா போதும். இனி ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட் போக மாட்டாங்க. நீங்க எங்க போறீங்க? நான் என் வீட்டுக்கு தான் போகணும். இனி அதாங்க என்னோட வழி. நெருங்கி நெருங்கி நீயும் எப்படி போகணும் உங்க வீட்டுக்கு? இல்ல சும்மா எங்கி இல்ல வழி அங்க இருக்கு. என் வழி அங்க இருக்கா? ஐயோ, என் வழி இங்க தாங்க இருக்கு. நேரம் கண்ணுல. உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கா? இல்ல இல்லையா? அதுக்கு ஏங்க இப்படி மறைக்கிறீங்க? பயமா இருக்குல்ல. என் வாழ்வில் எங்க அம்மாட்ட நான் வர்றப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்தாங்க. உன்னை நினைக்க நீங்க பொண்ணு பார்க்க வேணாம், நான் இன்னைக்கு பொண்ணோட தான் வருவேன்னு. நாளில்லை. அதாங்க இப்போ பொண்ணு வந்துருச்சு. இப்போ நான் பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணணும். அதெல்லாம் ஒரு நிறைய வேலை இருக்கு. கொஞ்சம் பதட்டமா ஆகுதுங்க. இம்ப்ரெஸ் ஆக்குறதுக்கு தானங்க நான் வந்திருக்கேன். வானில் பறக்கிற ஏன்னா உங்களை பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்படி பேசன்னு ஒரு பதட்டத்தோட வந்தேன். நீங்க பார்த்த உடனே தானாவே பேசிட்டு இருக்கேன். நானா பேசலங்க, உள்ள இருந்து எல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்குதுங்க. ஆமா, உங்க ஏஜ் என்ன? ஏங்க ஒரு வயசு பேண்ட் ஏஜ் கேட்டீங்கன்னா நான் எந்திரிச்சு போயிருவேங்க. எங்க வீட்டுக்கு ஏங்க காதலுக்கு ஏஜ் அங்க முக்கியம். தோனியா சச்சின் டெண்டுல்கரா? எனக்கு மட்டும் ஏப்ரல் 1 அது கூட தெரியல. என் ஃப்ரெண்ட் யாரை கல்யாணம் பண்ணிருக்கான்னு தெரியுமாங்க? அவனோட 5-6 வயசு பெரிய பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிருக்கான். இப்போ அவன் லைஃப் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. காதலுக்கு வந்து வயசு முக்கியமாங்க? காதல் தான் முக்கியம். வலிதான் கேட்டு வந்தேன். ஆமா, ஆக்சுவலி நான் கேட்க வந்ததை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் கேட்டது வந்து உன் மனசுக்குள்ள போறதுக்கு வழி கேட்டேன். எக்ஸிட் கேட்டேன். இந்த பார்க்ல இருந்து வெளியில போயிட்டு உங்க மனசுக்குள்ள எப்படி போறதுன்னு கேட்க வந்தேன். நீங்க முழுசா கேட்காம வழி சொல்லிட்டீங்க. நானே போறேன். நீங்க போயிட்டீங்கன்னா எனக்கு என்ன வேலைங்க? என் பக்கம் வேற யாரும் சரி சரி, கோச்சுக்காதீங்க. ஒரே நிமிஷம் உட்காருங்க, நான் ஒன்று சொல்லிட்டு கிளம்பிடுறேங்க. நான் ஒன்று கேட்பேன், தப்பா எடுத்துக்க கூடாது. உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குல்ல? நல்ல பையன் தான் வேணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல? நீங்க அதுக்காண்டி ரொம்ப எல்லாம் தேட வேணாம். நல்ல பையன் நான் இங்க இருக்கிறேன். நீங்க இங்க இருந்துக்காங்க. காலைல சாப்பிட்டீங்கல்ல? அப்ப ஏன் இவ்வளவு கோப்படுறீங்க? கொஞ்சம் சிரிங்க. கொஞ்சம் பிரீத் எடுங்க. நீங்க இப்ப மூச்சு விட்டீங்கல்ல, இந்த காத்து வந்து என்கிட்ட என்னமோ சொல்லுது. அப்படியா? ஏங்க இங்க வந்து இது வரைக்கும் ஒரு 1,00,000 பேர்கிட்ட போனாங்களாம். ஆனா உங்க மூச்சு காத்து மட்டும்தான் ரொம்ப அழகா இருக்குன்னு காத்து சொல்லுதுங்க. எவ்வளவு நாளாச்சு இந்த ஸ்டடீஸ்க்கு? இல்லங்க, உங்க கண்ணை பார்த்த உடனே தானா வருதுங்க. பாருங்க, இயற்கைக்கே பிடிக்கிறப்ப எனக்கு பிடிக்காதாங்க. நான் ஏன் மேல தப்பாங்க? நீங்க உங்க மேலயும் தப்பு சொல்ல முடியாது. இவ்வளவு அழகா பெற்றவங்க அப்பா அம்மா மேலதான் தப்பு. டெய்லியும் பசங்க பின்னாடி நான் உங்களுக்கு பாடி கேடா வந்துடுவா? ஏன்னா எந்த பசங்களையும் பின்னாடி சுத்த விட மாட்டேன், நான் மட்டுமே சுத்திக்கிறேன். இல்ல, நான் நார்மலா வந்து எல்லா பொண்ணுகிட்டையும் இப்படி பேச மாட்டேன். ஒரு சில பொண்ணு அழகா இருந்தா மட்டும்தான் நான் பேசுவேன். அப்போ பொண்ணுங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே நீ
இதுதான் பேசுவேன் அதானே ஒரு ஒரு சொல்லுவேன். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். தான் குத்துவா எல்லா பொண்ணுங்க கிட்டயும் சொல்ல வரலங்க. 5-6 தானா? ஒரே பொண்ணு. உங்க பேர் என்ன? ஆஸ்லின். ஆஸ்லின் மட்டும்தான். ஜிங்கி ஜிங்கி ஜா நீங்க ஏங்க என்ன நீங்க ஏதோ பொண்ணு கிட்ட நின்னு கூட என்ன பாத்துருக்க முடியாதுங்க. பக்கு லைஃப் ஏரியால எது ஹைட்டான மலை சொல்லுங்க, நான் விழுந்து செத்துருவேன். அதுக்கு உங்க மனசுன்னு சொல்லிடாதீங்க, அங்க ஆல்ரெடி விழுந்துட்டேன். சரி விடுங்க விடுங்க, நான் விழலாம் மாட்டேன். நான் சூசைட் பண்ணிட்டேன்னா உங்களை பாத்துக்கையா? நான் தானே இருக்கேன், நான் தானே அப்பா பாத்துக்கேன். அம்மா இருக்கு. அப்பா அம்மா வந்து பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்ப்பாங்க. எப்படியும் அப்பா அம்மாட்ட சொல்லுங்க, இவ்வளவு நல்ல பையன் எங்க தேர்னாலும் கிடைக்க மாட்டான், இவனே கையை பிடிச்சு கொடுங்க அப்படின்னு. நானே கிளம்புறேன். நீங்களே ஓ அப்ப அப்பா அம்மாட்ட பேசணுமோ? பொண்ணுகிட்ட பேசியாச்சு, நீங்க வீட்டுல தான் பேசணும். அப்போ வீட்டுக்கு போய் பேசுவோமா? சரி சரி சரி, ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு வீட்டுல போய் பொறுமையா. நான் வேணா காஃபி போட்டு தரேன். காஃபி போடுவேன், உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணி தருவேன். எல்லாமே பண்ணி தருவேன். துணி துவைக்கணுமா துவைச்சு தரேன். உங்களுக்கு மேக்கப் போட்டு வேணுமா போட்டு வருவேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எல்லா வேலையும் நான் பண்ணி தரேன். ஓகேவா போலாம்? ஓகே போலாமா? சரி ஒரு நிமிஷம் இருங்க, யாரோ யாரோ நிலந்து ஜாயின் பண்ணிக்கலாமா உங்க ஆள? என்ன மயிலாட்டம் இல்லங்க கோச்சிக்க, இன்னையில இருந்து நீங்க சொன்னீங்கல்ல இல்ல வேற எதுக்கும் இல்ல, துணி துவைக்கணும், கொஞ்சம் வேலை இருக்கு வீட்ல, சோ அதனாலதான் வா. இதெல்லாம் ஹஸ்பண்டா இருந்தாதாங்க பண்ண முடியும். சும்மா பண்றதுக்கு அப்ப என்ன? வந்து நிக்க நான் வந்து எப்பவுமே அழகா இருக்கிற பொண்ணுக்கு ஒரு கூட நிக்கிற ஒரு சப்போர்ட்டிவ். இப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ உங்க சப்போர்ட்டிவா உங்க கூட நிற்பேன். போல யாரும் இல்ல சப்போர்ட்டிவா ஏதாவது ஒரு பையன் வேணும்ல? அப்படி ஒண்ணு தேவை. அப்படி தாராளமா தந்தாங்க இப்படி பேசுற voice நம்ம அப்ப நான் வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறேன், ஒரு ஊசி எடுத்து என் வாயை தச்சிடுறேன், பேச மாட்டேன்ல, அப்போ எனக்கு என்ன ஓகே தானே உங்களுக்கு? எல்லாமே பண்ணுவேன். நீங்க சொன்னீங்கன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்க. அதுக்கு நீங்க 3 வார்த்தை மட்டும் சொல்லணுங்க. எந்த வார்த்தை? ஐ லவ் யூ. என்ன கவுத்தி மனசுல குடி வந்தியா மனசுல குடி வந்தியா இப்ப எவ்வளவு நேரம் ஆச்சு நம்ம பாருங்க. இப்போ என்ன ஒரு 5-6 நிமிஷம் இருக்குமா? அதுக்குள்ள ஐ லவ் யூ. சரி வேணாம், 1 வருஷம் எடுத்துக்கோங்க, 2 வருஷம் எடுத்துக்கோங்க, 3 வருஷம் எடுத்துக்கோங்க, ஆனா சொல்லணும். 3 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்ததுக்கு அப்புறமா சொல்றேன். சரி ஓகே. இப்போ இது வாட்ச் என்ன தெரியுமா? டைம் டிராவல் வாட்ச். நான் இதை கிளிக் பண்ணேன்னா இப்போ 3 வருஷம் இப்படிங்கிறது கிளிக் பண்ணி அப்பா இதில் வச்சுக்கணும். எனக்கு தெரியும், நீ என்ன விட சின்ன பையன். உங்களுக்கு ஏஜ் என்ன சொல்லுங்க? அதான் நான் இப்போ சிரிச்சே பேசிக்கிட்டே இருக்கேன். இல்லைன்னா அடிச்சிருப்பீங்க. ஆமா முயல் இது முன்னாடியே சொல்ல வேண்டியதுங்க, நான் அப்பவே ஓரமா போயிருப்பேன். அடிப்பீங்களா? கராத்தே கிளாஸ் எதுவும் போறீங்களா? சின்ன பையன் தெரியும் இல்லையா? அதனால ஏதோ சும்மா பேசுறான்னு விட்டுறீங்களா? நான் என்ஜாய் பண்றேன் இது. என்ஜாய் பண்றீங்களா? அப்ப நான் பேசவா? நான் ஒரு போய் வந்துட்டு நீங்க அவ்வளோ அழகா இருக்கீங்க, so அப்படி இப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஹாப்பியா தான் இருக்கும். இல்ல முன்னாடி இருக்கும்போது நாங்க அப்படி காமிக்க கூடாது இல்லையா? ஆனா அப்போ என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? இது போதும் எனக்கு, இது போதும். இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன், குளிக்க மாட்டேன், தூங்க மாட்டேன். ஏன்னு சொல்லுங்க? நான் இருக்கிறதுனால தானே. ஆமா. சே, நானும் ஏதாச்சும் பிக்கப் லைன். சொல்லுங்க. லட்சாவதியே இந்த கண்ணு இருக்கே, கண்ணு ராட்சசா தேவதையோ ரெண்டும் சேர்ந்த பெண்ணோ உலகத்துல 1000 கண்ணு இருந்தாலும் உங்க கண்ணுக்கு ஈடு கொடுக்க முடியாது. உன்னோட கண்ணு மாதிரி ஆவாதியா? ஐயோ எனக்கு இப்ப வெக்கம் எல்லாம் வருது. கொஞ்சம் அதிகமா இருக்கு. சாலையோரம் ஐயோ என் கூட 5 நிமிஷம் பேசினது நீங்களே ஃபிளட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா, இன்னைக்கு நம்ம இதே வேலையை எடுத்துக்கிறேன். இதே வேலையை எடுத்துக்கிறீங்க. நீ அந்த லைன் போ, நான் இந்த லைன் போறேன். ஏங்க இடம் என்ன? తుక్కు వెళ్ళకు దయలేదాసలు ఓరకన్నాడు நம்ம பிசினஸே மாத்திட்டீங்க. நான் வந்து உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண வந்து சாதாரண ஒரு பையன். అట్టి వదకిరా சரி ஆனா இந்த ஐடியாவும் நல்லா இருக்கு. ஏதாச்சும் எங்க ஆகும் இல்லையா? லிங்க் ஆகும். ஆனா எனக்கு இங்க லிங்க் ஆயிருச்சு, அப்புறம் அங்க லிங்க் ஆகாது இல்ல. అరుగిలే వెండామా உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? உங்களை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? నిడం పేసి லோயில இருக்கணும். லாயலா? அதுதான் ஃபர்ஸ்ட் இல்லையே. ஏங்க உண்மைக்கு பேரே அனீஸ் தாங்க. ஓகே, நான் இங்க பேக்ல ஒட்டிக்கிறேன் எழுதி. பேக்ல மட்டும் இல்ல, உங்க கை మాడి
நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்னோட லைஃப்ல. மறக்காது. இப்ப பாருங்க, இந்த மரம் அழகா, அந்த செடியெல்லாம் அழகா தெரியுது இல்ல, அதுக்கு காரணம் நீங்க இப்ப அதை பாக்குறனால அது பிரைட்டா அதை காட்டிக்குது. நீங்க பாக்குறத விட்டீங்கன்னா வாடிடும். சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன தரணும் உனக்கு? எனக்கு கொஞ்சம் போண்டா வாங்கி தரவா? இல்ல, எனக்கு நான் சும்மா இருக்கணுமா? நீங்க இப்படி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா சும்மா இருப்பேன். சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களா? சீரியஸா கோச்சிக்க கூடாது. சத்தியமா நான் இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாம் உண்மைதான், எல்லாமே என் மனசுக்குள்ள இருந்து தான் சொன்னேன். ஆனா பாத்தீங்கன்னா அங்க ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க. மறைக்காதீங்க, அவனைதான் மறைக்கணும். அவன் தான் அப்படி உட்காந்துட்டு இருக்கான். நான் பேச வந்தப்போ அவன் வந்து வீடியோ தெரியாம எடுத்துட்டான் பார்த்துக்கோங்க. தெரியாம என்ன தெரிஞ்செடுத்துக்கிட்டு சொல்லுங்க. இல்லைங்க, அவன் இதை கேட்கறான், இந்த வீடியோ மட்டும் போட்டுக்கலாமா? இவ்வளவு அழகான பொண்ணு எங்கேயாவது பார்க்க முடியுமா? முடியாது. நான் தான் பார்ப்பேன், நீங்க யாரும் பார்க்காதீங்க. நீங்க பார்க்கணும்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலையின் தக்கு லைஃப் தான்.